பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா பாதமா இது பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா போதுமே ஒரு தரிசனமே போகும் நம் பாவம் யாவுமே புனிதமே பாத ஸ்பரிசமே புனிதமே பாத ஸ்பரிசமே புண்ணியமே பல ஜன்மமே புண்ணியமே பல ஜன்மமே பாதமாயிது பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா பாத தியானமே சத்ய சாய் பாத தியானமே சர்வ மங்களம் நல்குமே நல்குமே போதுமே ஒரு தரிசனமே போதுமே ஒரு தரிசனமே பாவம் யாவுமே போகும் நம் பாவம் யாவுமே பாதமாயிது பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா போதுமே ஒரு தரிசனமே போகும் நம் பாவம் யாவுமே
ஸ்பரிசமே புண்ணியமே பல ஜன்மமே பாதமாயிது பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா சாய் பாத தியானமே சர்வமங்களம் நல்குமே போதுமே ஒரு தரிசனமே போகும் நம் பாவம் யாவுமே போகும் நம் பாவம் யாவுமே பாதமாயிது பங்கஜமா பக்தரை காக்கும் கவச்சமா. முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜகமெங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜகமெங்கும் இல்லையடி முக்தி தரும் பரமல் முகத்தினில் ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் முக்தி தரும் பரமல் முகத்தினில் ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசுர தம்மை நெடிய போத்தனில் வென்றவன் வித்தைக்கு ராணி எனும் வாணி தொழும் நானுகனை வித்தைக்கு ராணி எனும் வாணி தொழும் நானுகனை குட்டிச்சிறை எட்டவன் அவன் கருவம் உடைந்தோட வழி விட்டவன் குட்டிச்சிறை எட்டவன் அவன் கருவம் உடைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் உடைந்தோட வழி விட்டவன் தந்தைக்கு குருவாகி திருவேரகம் தன்னில் தந்தைக்கு குருவாகி திருவேரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் அகத்தியன் நக்கீரன் ஆதிசங்கரோடு அருணகிரி கருள் செய்தவன் அகத்தியன் நக்கீரன் ஆதிசங்கரோடு அருணகிரி கருள் செய்தவன் சம்பந்தனென அவனில் புகழ் கொண்டவன் சித்தர்க்கு சித்தரன தென்பழனி மாமலையில் சித்தர்க்கு சித்தரன தென்பழனி மாமலையில் நித்தமும் அருள் செய்பவன் பக்தர்களின் நெஞ்சினில் கூடி கொண்டவன் நித்தமும் அருள் செய்பவன் பக்தர்களின்
நெஞ்சினில் கூடி கொண்டவன், பக்தர்களின் நெஞ்சினில் கூடி கொண்டவன். வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவ நாடி வருவான். வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவ நாடி வருவான். தமிழ் முழங்கும் வாசலை நாடி வருவான். சரவண பவவென்று சொன்னவர் துயர் தீர, சரவண பவவென்று சொன்னவர் துயர் தீர, சுருதியில் ஓடி வருவான். திருச்செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான். சுருதியில் ஓடி வருவான். திருச்செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான். திருச்செந்தூரில் சஷ்டியில் நின்றருள்வான். முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி, முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி, சக்திக்கு பிள்ளையடி. அவனுக்கு இணை ஜெகமெங்கும் இல்லையடி, அவனுக்கு இணை ஜெகமெங்கும் இல்லையடி. அகிலத்துக்கும் முதலான ஆண்டவனுக்கு மங்களம், ஆறுமுகமானவனுக்கு ஆனந்தமாய் மங்களம், இருதேவியரை மணந்தவனுக்கு இன்பமாக மங்களம், ஈசனுக்கு பாடம் சொன்ன பாலனுக்கு மங்களம். அகிலத்துக்கும் முதலான ஆண்டவனுக்கு மங்களம், ஆறுமுகமானவனுக்கு ஆனந்தமாய் மங்களம், இருதேவியரை மணந்தவனுக்கு இன்பமாக மங்களம், ஈசனுக்கு பாடம் சொன்ன பாலனுக்கு மங்களம். ஐந்து முகம் கொண்டவனின் சோதரனுக்கு மங்களம், உலகமெல்லாம் சுற்றி மலையில் அமர்ந்தவனுக்கு மங்களம், ஊரெல்லாம் கொண்டாடும் சேவர் கொடியோனுக்கு மங்களம், எங்கிருந்து அழைத்தாலும் வருபவனுக்கு மங்களம். ஐந்து முகம் கொண்டவனின் சோதரனுக்கு மங்களம், உலகமெல்லாம் சுற்றி மலையில் அமர்ந்தவனுக்கு மங்களம், ஊரெல்லாம் கொண்டாடும் சேவர் கொடியோனுக்கு மங்களம், எங்கிருந்து அழைத்தாலும் வருபவனுக்கு மங்களம். ஏறுமையில் ஏறி வரும் முருகனுக்கு மங்களம், ஒரு காலும் கைவிடாத வேலனுக்கு மங்களம், ஓம்காரநாதனுக்கு ஓம் என்ற மங்களம், ஆமைக்கு கனி கொடுத்த குமரனுக்கு மங்களம். ஏறுமையில் ஏறி வரும் முருகனுக்கு மங்களம், ஒரு காலும் கைவிடாத வேலனுக்கு மங்களம், ஓம்காரநாதனுக்கு ஓம் என்ற
சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் குமரன் நகரில் ஸ்ரீ நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 4ஆம் ஆண்டு தொடக்கம் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாக வேள்வி நடைபெற்றது. இதில் சத்ரு சம்ஹார ஹோமம், குரு பிரார்த்தனா ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், முருகன் சண்முகனின் 6 முகத்தை குறிக்கும் வகையில் பாலகுமார பூஜை, வேல் பூஜை, நாக பூஜை, சிம்ம பூஜை, மாயூரம் பூஜை, முக்குடம் பூஜை என்று சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து ஹோமத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு புனித கலச நீரை ஆலய வலம் வந்து விநாயகர், காலபைரவர், நவகிரகர், ஆஞ்சநேயர், அகத்தியர், வள்ளி தெய்வானை சமேத சண்முகர், ஸ்ரீ நடு ஷீரடி சாய்பாபாவிற்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பெரும் திரளான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர். ஒருவர் தனக்கு ஆனந்தமாக வாழ எவை எவை வேண்டுமோ அத்தனையும் மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் திருக்கோயிலின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட ஊனமுற்றவர்களுக்கு உணவும் மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டன. ஷீரடியில் சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் மாதவராவ் தேஷ்பாண்டே என்று ஒரு பக்தர் இருந்தார். பாபா மீது மிகுந்த பற்று கொண்ட பக்தர்களில் இவரும் ஒருவர். பாபாவின் அருள் பார்வை பட்டாலே போதும், எல்லா தோஷங்களும் முழுமையாக விலகி ஓடிவிடும் என்ற நம்பிக்கையை இவர் கொண்டிருந்தார். இவரது அபரிமிதமான நம்பிக்கை மற்றும் பொறுமையை கண்டு சாய்பாபாவும் அவர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். எத்தனையோ பக்தர்கள் ஷீரடி தலத்திற்கு வந்து தன்னை சந்தித்து ஆசி பெற்ற போதிலும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே மீது பாபா வைத்திருந்த பாசத்திற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே தனக்கு மட்டுமே சாய்பாபாவிடம் கேட்டு பிரார்த்தனை செய்பவர் அல்ல. அவர் தனக்கு தெரிந்த எல்லோருக்குமே சாய்பாபாவிடம் மன்றாடி கேட்டு பிரார்த்தனை செய்வதுண்டு. மற்றவர்களுக்காக கைகூப்பி தொழுது மனம் உருக வேண்டுவது என்பது எல்லோராலும் செய்ய முடியாத வழிபாடு. லௌகீக வாழ்க்கையில் மூழ்கும் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வேண்டும் போது தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றே கேட்பதுண்டு. சாய்பாபாவை நாடி வந்தவர்களும் 99% பேர் அப்படித்தான் இருந்தனர். மாதவராவ் தேஷ்பாண்டே மட்டும்தான் விதிவிலக்கு. இதனால் மாதவராவ் தேஷ்பாண்டே மற்றவர்களுக்காக மனமுருகி கேட்பதை பாபா நிறைவேற்றினார். அந்த வகையில் மாதவராவ் தேஷ்பாண்டேயின் பிரார்த்தனைக்கு தனி ஆற்றலும் சக்தியும் இருந்தது. அதே போன்ற ஆற்றலையும் சக்தியையும் காட்டாங்குளத்தூர் ஸ்ரீ நடு ஷீரடி சாய்பாபா ஆலயத்திலும் பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு துன்பப்படுபவர்களின் துயர் துடைக்க சாய்பாபா அருள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. நாமும் சென்று வணங்கி ஸ்ரீ நடு ஷீரடி பாபாவின் அருளை பெறுவோம். ஓம் சாய்ராம். சத்யகுரு தர்மகுரு சாந்தி குரு பிரேம குரு சத்யகுரு தர்மகுரு சாந்தி குரு பிரேம குரு அனந்த குரு ஆனந்த குரு அனந்த குரு ஆனந்த குரு பரம பூஜ்ய சத்ய சாயி குரு பரம பூஜ்ய சத்ய சாயி குரு பக்திபுரி சத்ய சாயி குரு புட்டபக்திபுரி சத்ய சாயி குரு